ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ஃபஸ்ட்டு சன்செட்டை காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து சன்செட் ஆகிறது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், அது கீழே போகிறது நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போட போகிறேன்னா, நம்ம வந்து மீனுக்கு தீனி போடுறது தான் வந்து போட போகிறோம். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் வச்சுருக்கோம். அது தென்னஞ்செடி, கொய்யா செடி, நெக்ஸ்ட்டு தென்னை செடியே நிறைய வச்சுருப்போம். அப்புறம் இது மாங்காய் மரம், இதெல்லாம் பூரா தென்னஞ்செடி. இது வந்து பலாப்பழம் செடி. நெக்ஸ்ட்டு இது வந்து தென்னை செடி, பப்பாளி செடியும் தென்னஞ்செடியும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே போனீங்கன்னா வாழை மரம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மீனுக்கு தீனியாக சத்து மாவு, புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் போட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு நாங்கள் இந்த மீனுக்கு போடுறோம். எதுவும் வந்து குப்பையெல்லாம் வந்து சேரக்கூடாதுன்னு சுற்றி இந்த வேஸ்ட்டு மண்ணெல்லாம் வந்து இந்த வெயில் அப்படியே பட்டுச்சுன்னா இது ஆகிடும். மீனுங்களுக்கும் வந்து தாங்க முடியாது. அதனால் நாங்கள் சுற்றி மரமாக வச்சுட்டோம். பாருங்கள், இங்கே இருந்ததெல்லாம் கூட அதுக்கு தான் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆப்பிள் செடி கூட வச்சுருக்கோம். அதுவும் அங்கே அந்த செடி வந்து ஆப்பிள் செடி. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாவை இப்போ போட போகிறாங்க. பாருங்கள், அது வந்து கையில் ஒட்டுன்னு தண்ணி தொட்டுக்கிறாங்க. இப்போ போடுறாங்க, பயங்கரமாக சாப்பிடுதுங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது பேர் தான் வந்து வவ்வா ஃபிஷ். நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் விட இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாவு வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வவ்வா ஃபிஷ் 1, 2 வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன கிணறு அந்த மாதிரியே வச்சு வளர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 3500 ஃபிஷ் இதில் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதை நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுதா அது எப்படி குதித்து சாப்பிடுதுன்னு? தெரியுது பாருங்கள். சில டைம் வந்து எல்லா மீனும் சாப்பிடும்போது ஒரு மீன் மட்டும் ஒரு பீஸோடு அப்படியே எடுத்து தூரம் போயிடும். இங்கே நம்ம போட்டே இருந்தால் அதை கவனிக்காது, அதை போய் சாப்பிடும். இதுதான் வந்து இங்கே அடிக்கடிக்க நடக்கிற காமெடியே. ஆனால் வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் போகிற டைம் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். இந்த மாதிரி சன்செட்டுக்கு முன்னாடியே போட்டுருவோம். 5 to 6 போட்டுருவோம். அப்புறம் காலையில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து 7 to 8 போட்டுருவோம். 7 to 8 இல்லை, 7 to 8 இல்லைன்னா 6 to 7 அப்படி போட்டுருவோம் காலையிலேயே. இது பாருங்கள், இங்கே இருக்கோம். இந்த மரத்தடி நிழலில் தான் நாங்கள் உட்காந்து ஃபீட் பண்ணுவோம் மீனுங்களுக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே எதுவும் இருக்குமா? அது யாராச்சும் ஏதாச்சும் போட்டுருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை காசு. அது மீனுங்க எதுவும் பண்ணாது. அது பாட்டு ஒரு ஓரமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சா, நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுனால இப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் சுத்தமாகவே இருக்கும்ட காய்ஸ். இப்போது காலி ஆக போது தண்ணி ஊற்றி ஒன்றா சேர்த்து இப்போ கலக்கி இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி கலக்கி அப்படியே ஊற்றிடுவாங்க. இங்கே ஊற்றிட்டா அது அதில் இருக்கிற குட்டி குட்டி இதுவெல்லாம் கூட சாப்பிட்டுக்கும். ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டுச்சுன்னா மீனுக்கு ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி இதில் கலக்கிறதுனால அந்த மீன் வந்து சப்போஸ் தண்ணி குடிக்க
இந்த தண்ணியை மீன் அப்படியே குடிக்குது இல்லை, குடிக்கும்போது இந்த தண்ணி கலக்கிறதுனால அப்படியே பாருங்கள் இப்போ கூட வருதுங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறதுலாம் சாப்பிட்டு முடிக்குதுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மீன் வளர்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மீன் வளர்க்குறீங்கன்னு.